இல்லை அப்படியே எடுக்கலாம். எடுக்கலாமா? நானா பட்டர் நான், பட்டர் நான், பிளெயின் நான், கார்லிக் நான். பட்டர் நான் கொஞ்சம் மலைக்கறி எலும்பாச்சு. ஏன் உங்களை கூப்பிடுறான்டா, மீன் கறி மலையாளி கறி தான், அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கதவை மசாலா எல்லாம் போட்டு கிரில் பண்ணி தக்காளி பழம் எல்லாம் மேலே வச்சு புறா செய்திருக்கிறார். ஆனால் எடுத்து கை வைக்கிறா, கை வச்சா கை போயிடும், அவ்வளவு சூடு. அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். என்ன கதைக்கிறது வைக்கப்படுறீங்க? தமிழ் தானே நீங்கள்? தமிழ் தானே? என்ன ஐயோ பட்டர் நானே சாப்பிட்டு காட்டுறேன் பார்ப்போம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு. காலம் ஒரு வீடியோ செய்வோம்னு வந்தால் ஒருத்தன் தண்ணியை போட்டு அவ்வளோ விலைப்புறா குறுக்க மறக்க வந்து கேமராக்களே வந்து இப்போ அங்கே போய் தொங்கல நிற்கிறான். அவ்வளோ விலைப்புறது தான். என்ன செய்கிறது, இப்படி தான் வீடியோ எடுத்தாலும் இப்போ ஒரு 15 நேரம் வீடியோ எடுத்துட்டான். எடுக்கிறதும் அவன் குறுக்க வாரதும் காய்க்கிறதும். தூசணம் மட்டும் ஒரே ஒரு தூசணம் வேட்டை வச்சுக்கிறான் இங்கிலீஷில், அதை மட்டும் இந்த ஊர் உள்ளா சொல்லி கொண்டிருக்கிறான். ஓகே, எனிவே அது கட்டம். எங்கே நிற்கிறேன்டா, எந்த கடைக்கு நேர முன்பக்கம் மலர் கஷங்கரிக்கு முன்பக்கம் நிற்கிறேன். எங்களோட உயர்ச்சி இறைச்சி வாணிபத்துக்கு முன்னால் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கு. ரெஸ்டாரண்ட பேர் வந்து ஆச்சி எக்ஸ்பிரஸ். என்னுடைய நண்பர் வாழ்ந்த ரெஸ்டாரண்ட் தான், கலி என்று சொல்லி என்னுடைய நண்பர் வாழ்ந்த ரெஸ்டாரண்ட். இந்த கடை புதுசாக திறந்துக்கிறார் ஆச்சி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி. நிறைய சாப்பாடுகள் புதுசாக செய்திருக்கிறாராம். என்ன ஒருக்கா சாப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறார். சரி, நண்பர்கிட்ட கடை தானே, பார்த்து நல்லதா கூடாதா எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கனகாலாக ரெஸ்டாரண்ட் வீடியோக்கள் போட இல்லை. இனி வேறு ரெஸ்டாரண்ட் வீடியோக்கள்டா என்னுடைய வாகனம் பலதாக போயிருந்தது, இப்போ திருத்தி எடுத்தாச்சு. இனி நிறைய ரெஸ்டாரண்ட் வீடியோக்கள், நிறைய சாப்பாட்டு வீடியோக்கள். இனி நீங்களும் வேறு சாப்பிட்றத பார்த்து சாப்பிட சத்தம் கேட்குதுலாம் சொல்லி விமர்சிக்கிறதுக்கு இதமாக இருக்கும். வாங்கோ, உள்ளுக்கு போய் எப்படி இருக்குது சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பாட்டை பார்ப்போம். எங்களோட வில்லனை காட்டுவோம். இப்போ இந்தியா பொழுதுல வெம்பிளின்ற வில்லன் ஆள் தான். வெம்பிளியை இந்தியா பொழுதுல ஆட்டி படைச்சி கொண்டிருக்கிறார். அவ்வளவு சத்தகத்தமெல்லாம் போட்டு ஆள் தான் இந்தியான் வெம்பிளின்ற சூப்பர் ஹீரோ. இந்தியா பொழுதுல நாளைக்கு யார் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுதான விதமான தண்ணியை போட்டு அலப்புறவன்றாக்கள் வெம்பிளியில் எழுப்பினோம். இன்றைக்கு பொழுதுக்கு அவர் தான் ஹீரோ. நீதான் ராசா ஹீரோ. தயவு செய்து கேமராக்களை வந்துடாத. இந்தியான் பொழுது மங்களகரமாக இருக்கட்டும். உண்ட முகத்தில் விழிச்சதில் வேறு என்ன, வாங்க உள்ளுக்கு போவோம். எப்படி முடிச்சு இந்த கடையின் வாசலில் இவன் புதுசாக கடை திறந்தபடியாக தங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பெஷலான சாப்பாடு இருக்குன்றதை இதில் வாசல்லே ஒட்டிக்கணும். அப்போ நீங்கள் புதுசாக வாரதாக இருந்தால் இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இதில் விலையெல்லாம் போட்டிருக்கணும். தந்தூரி நான், தந்தூரி ஐட்டங்கள், நிறைய கோம்போ ஐட்டங்கள் நிறைய வச்சுக்கணும். இங்கே பாருங்க, சிக்கன் பிரியாணி கோம்போ, அடுத்தது சிக்கன் மட்டன் கெபாப் நான், சிக்கன் மட்டன் கெபாப் ரோல், அதே மாதிரி பராட்டா நான் ஐட்டங்கள். வேறு மெயினாக வந்து தந்தூரியை தான் மையப்படுத்தி இதில் போட்டுக்கணும். அதோட இந்தியாவில் பெரிய ஒரு டிவியில் அவன் ஸ்பெஷல் தாலி, ஸ்பெஷல் நான்வெஜ் தாலியை வந்து 8 பவுனுக்கு தான் 795 கொடுக்கணும். நிறைய கடைகளில் தாலி வந்து 9-10 பவுனுக்கு மேலே தான் இருக்கிறது. பட் சாப்பாடு என்ன சுவைன்றது தான் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் முன்னுக்கு போட்டிருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இதில் உள்ளதில் பாருங்கள். ஒரு அண்ணளவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்னன்னு சொல்லி. வாங்க உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு வந்த உடனே உண்மையா இந்த சைட் போர்டுகளை பாருங்க, நல்லா இருக்குது. எல்லோரும் புது முறையில் செய்திருக்கிறார், அழகாக இருக்குது. நான் நினைக்கிறேன் பலூன் இப்போ தொந்தரையா பலூன்கள்லாம் கட்டி தொங்க விட்டு மங்களகரமாக இருக்குது. ஆச்சி எக்ஸ்பிரஸ் மலையாள ஸ்டைலில் செஃப் வந்து மெயின் மலையாளி. அப்போ கூடிய சாப்பாடு மலையாள சுவையில் இருக்குது, வேண்டாம் கேரளா சுவையில் இருக்குமென்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு போய் கதைப்போம். மெயினாக இதுதான், சாப்பாடு என்ன சுவையாக இருக்கோ சுவையாக இல்லையோ சுத்த பத்தமாக தாரினமானதான் நோக்கம். அப்போ நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாமா சுவையை அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கொள்ளணும். வேணண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும். எனக்கு கடும் உரைப்பு பிடிக்கும், உங்களுக்கு உரைப்பு பிடிக்காது, வேறு யாருக்கு இனிப்பு பிடிக்கும். அப்போ ஒவ்வொருத்தட்ட சுவையும் அவரவற்றை நாக்கில் தான் இருக்குது. வாங்குவோம், போய் உள்ளுக்கு போய் அவர் செஃப்போட கதைப்போம், ஸ்டாஃபோட கதைப்போம். சுத்தமாக இருக்காண்டு பார்ப்போம். கடை உங்களுக்கு கடை எல்லாரும் கடை திறக்கலாம், கடை சுத்தமாக இருக்காண்டு பார்க்கணும்.
இஞ்சால நான் தந்தூரி போடுறார். இதுக்கு பார்ப்போம். உள்ளுக்கு தந்தூரி அடுப்பில் மட்டன் ஷாப் போட்டிருக்கார். மேபி எங்களுக்கு அதான் இருக்க முடியாது. மட்டன் ஷாப் போட்டிருக்கார். இஞ்சால என்ன சேட்டா சுகம் தானே? சுகம் தானே தான். இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. என்ன பேரும் கூட? சயித். தமிழ் அறியும். மலையாளம். நானும் மலையாளம் அறியும். என்ன சாமானது? சிக்கன் அரபின் கிரில். சிக்கன் சிக்கன் அல்ஃபாகம். இது நம்ம அரபி போட்டு. ஓகே, மந்தியோட பேர் எனக்கு தர போறீங்களா? அதெல்லாம் எனக்கு தர போறீங்க. மந்திக்குரிய சாப்பாடு. அப்போ இந்த சிக்கன் மந்தி மட்டன் மந்தின்னு சொல்லி அரபி ஸ்டைலில் இருக்கும். அப்போ அது செய்ய போயிடும். இந்தியாவில் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன கறி? என்ன சேட்டா அது? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா பிரட்டி எடுக்கிறார். இந்தியாவில் உள்ளது கேரளா ஃபிஷ் கறி. எல்லாமே நீங்கள் சமைச்சு வச்சு மைக்ரோவேவ் சூடாக்கி தரல தானே? என்ன ஆமான்றீங்க? சமைச்சு வச்சு மைக்ரோவேவ் வச்சு தாரீங்க இல்லையே? ஃப்ரெஷ்ஷாக போட்டு தாரீங்க. சூப்பர். இது என்ன சாமான்? சிக்கன் மோனிகா. சிக்கன் மோனிகா இல்லையா? இல்லை, நடிகர் மாதிரி வேலை சொல்றீங்க. சிக்கன் மோனிகான்னு. உண்மையாக சிக்கன் மோனிகா தானோ? சாப்பிட்டா தெரியும். ஓகே, பாப்போம். மோனிகாவா இல்லாட்டி நயன்தாராவான்னு பார்ப்போம். எவ்வளோ காலம் நீங்கள் செஃப்பாக இருக்கிறீங்க? 35 வருஷமா செஃப். பொய் சொல்லாதீங்க. எனக்கு 55 வயசு. உங்களுக்கு 55 வயது. 35 வருஷம் செஃப்பாக இருக்கிறீங்க. எங்கெங்க செஃப்பாக இருந்தீங்க? சவுதி அரேபியா, கேரளா, கோயம்புத்தூர். ஓகே, சூப்பர். இப்போ லண்டனில் செஃப்பாக இருக்கிறீங்க. அப்போ 35 வருஷம் ஒரு செஃப்பாக இருந்த ஒரு ப்ராப்பர் மலையாளி, அதாவது கேரளாக்கார ஒரு ஆள் வந்து மெயின் செஃப்பாக இருக்கிறார். கிட்டத்தட்ட இல்லை, மோசத்தை ஒரு 90% சாப்பாடு வந்து கேரளாக்கார சாப்பாடு எங்கட சுவையிலேயும் எங்கட மாதிரி இருக்கும். மெயினாக புட்டு அப்பம் எல்லாம் கேரளாவில் அவ்வளோ அருமையாக இருக்கும். மெயினாக கிச்சனை காட்டியாச்சு, எப்படி இருக்குன்னு காட்டியாச்சு. சுத்தமாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ சுத்தமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஊத்த இல்லை, அழுக்கு இல்லை, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாடல் பண்ணி செய்து வச்சுக்கிறார். என்ன மாதிரி சாப்பாடு வருது, எப்படி வருது என்று பார்ப்போம். கேட்டா சும்மா சுட அப்படியே இதம் ரதமா பட்டைக்கு வரட்டும் சாப்பாடு. தமிழ் கொஞ்சம் வருது இல்லைண்ணா எனக்கு? நல்லா வருமா? வாய்ப்பு தமிழான வாய்ப்பு அதுதானே தமிழ் நல்லா வருது. முக்கால்வாசி மலையாளிகளும் தமிழ் பிள்ளைகளை கல்யாணம் எங்களுக்கு தமிழ் பிள்ளைகள் இல்லாம போயிட்டு வாங்க போவோம் வழியால். என்னடா வந்தோடனே இல்லை நீங்கள் பார்க்க நீங்கள் யோசிப்பீங்க. நான் வந்தோடனே குடிச்சு உடனே முதலாவது சாப்பாடு நல்ல சொன்னேன். நல்ல சொன்னால் நல்ல சொல்லுவேன். இல்லை இதில் உப்புக்கு வராத புளி காணா நேரையே சொல்லிட்டு போயிடுவேன். கூடாண்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல உரைப்பு நல்லா இருக்குது. நல்ல மிளகு நிறைய போட்டிருக்கிறோம். மற்றது அந்த நாசி எனக்கு இருமல் சளி இருக்கிறபடியா நாசியில் அது பட்டு போவைக்க ஃபீலிங் குட். இப்போ இன்னும் நிறைய சாப்பாடு சாப்பிடணும். இதை குடிச்சு விட்டாண்டா எல்லா படத்திலும் சுவையை மட்டும்தான் பார்த்து சொல்ல போகிறேன். முழுக்கலையும் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே கெப்பாசிட்டி இல்லை. அப்போ இதுன்ற டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அருமை. கொண்டு வாங்க. கிங் ஃபிஷ் தவா ஃப்ரை. இங்கே வாங்க எங்கே ஓடுறீங்க? இங்கே வாங்க. டுசு எக்ஸ்ட்ரா தாங்க. கிங் ஃபிஷ் தவா ஃப்ரை. இதில் இதை தொட்டா சுடும் தானே? அப்போ டேஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட தான் பார்த்து சொல்ல போகிறேன். எப்படி கண்டு அப்புறம் நீங்கள் வார கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லணும்ல. கேட்டியகளி வந்தவர், கடையில் வாங்கி சாப்பிட்டவர், அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். என்ன கதைக்கிறது வைக்கப்படுறீங்க? தமிழ் தானே நீங்கள்? தமிழ் தானே? என்ன சத்தியமாக நான் வெளிப்படையாக தெளிவாக சொல்கிறேன். இதை மாதிரி ஒரு கடையிலையும் சாப்பிடல. சத்தியம் பண்ணி சொல்லுவேன். ஒரு கடையிலையும் இதே சுவையில் சாப்பிடலை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குது. நல்ல புளிப்பெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கிரில் பண்ணி தந்தீங்க. அந்த கிரில்ட அர்த்தம் தெரியுமா? ரெண்டு சாதாரணமாக நாங்கள் கிரில்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் இதுன்ற உண்மையான விளக்கம் என்னென்னா வேடுவ இறைச்சி. தமிழ் வந்து வேடுவ இறைச்சி. நாங்கள் அந்த இனம் எங்களோட இனம் வந்து பரிணாமம் அடைகிறதுக்கு முதல்ல இறைச்சியை சுட்டு சாப்பிட்றோம். நாங்கள் அதான் உண்மையான கெளுத்தி போட்டு அதில் கொழுப்பு எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் சுட்டு சாப்பிட்றத வெள்ளைக்காரன் கிரில் என்ற ஒரு பேரை வச்சு சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டான்.
அப்போ அதால் கிரில் சாப்பாடு. இந்த மீன் அவ்வளவுக்கு அருமையாக இருக்குது. முதலாளிகிட்டையும் செஃப்டையும் சொல்லுங்க, வேறு லெவல் அண்டு. உண்மைக்கு தான் சூடாக ஆவியாக வேறு லெவல். கேமராக்காரங்க உள்ளே வாங்கோ, அதை போட்டு போய் அதை விளாக் பண்ணுறீங்க. தேங்க்யூ பிரதர். வெங்காயம் எல்லாம் மேலே வச்சு கருவேப்பிலை பொரிச்சு போட்டு இந்த மீன் கிரில் பண்ணுறதுல என்ன விஷயம்னா நல்ல அந்த நாக்கில் தித்திக்கிற மாதிரி புளிப்போண்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை மாதிரி என்ன விலை அது? 15 பவுண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அருமை டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. உண்மையாக அடுத்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு இதை காணும் அல்லது மற்ற சாப்பிட்றக்கிட்ட வைக்கணுமெண்டாக்காக இதை தூக்கி கொடுக்குறதுக்கே மனமில்லாமல் கிடக்குது. அவ்வளவுக்கு சுவையாக இருக்குது இந்த மீன். காணொலி செய்கிறதுக்கு அப்பால் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல சுவையாக இது பாருங்கள், மசாலாவை பாருங்கள், ஒரு எண்ணெய் இல்லை ஊறி கவராக்கார மடியாக காட்டுங்க. அந்த மசாலாவில் ஊறி அவ்வளவுக்கு அரக்குலா மீன் இந்த மாதிரி வேறு லெவல். ஓகே, கொண்டு வாங்க பாப்பம். இது என்ன சாமான்? சிக்கன் மோனிகா. வெக்கமாக இருக்குது சிக்கன் மோனிகான்னு சொல்ல. உண்மையாக வேற மாற்றுங்க, மோனிகான்னு வெக்கமாக இருக்குது. அங்கால செஃப் சொல்கிறான் மேடின்னு மாற்றிட்டாமா. பாப்பம் சிக்கன் மோனிகா அப்படி இருக்காண்டு. புதுசாக புது பழக்கமான கரண்டிக்காக சாப்பிட பழகிறேன். அண்ணா வெளிப்படையாக சொல்கிறேண்ணா, என்னண்டா சிக்கன் மோனிகான்னு சேர்ந்துக்கிறார். எனக்கு கொஞ்சம் இனிப்பான ஃபீலிங் தருது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னென்னா கொஞ்சம் இனிப்பான சோஸோட விருப்பமானாக்கள் சிக்கன் மோனிகாவை வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு இந்த சுவை பிடிக்கலை. நான் நல்ல உரைப்பாக நெருப்பு சும்மா பற்றி ஏறுற மாதிரி சாப்பிட்றாள். அதுக்காக இந்த சாப்பாடு கூடான்னு சொல்லலை. இந்த சுவை எனக்கு பிடிக்கலை. இதில் சோஸ் ஆட் பண்ணிக்கிறார். அப்போ சின்ன பிள்ளையில் கொடுக்கலாம், அதாவது வேறு ஆக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இனிப்போட சேர்ந்த ஒரு சிக்கன் ஷோ வேணும்னு வச்சிங்கண்டா சிக்கன் மோனிகாவை வாங்குவோம். பேர் நல்லா இருக்குது. பேருன்ற அளவுக்கு எனக்கு சுவையை தெரியல, பட் நல்லா இருக்குது சிக்கன் மோனிகா. வேறு தாங்க என்ன? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா இல்லை திக்காக இருக்குது, அதையும் பார்ப்போம். வன்னி காட்டானுக்கு ஏற்ற மட்டன் சுக்கா விளங்குதா? நல்ல உரைப்பா, நல்ல உப்பு பிடிக்கலாம் ஊறி, நல்ல ஹார்டா. சில இடங்களில் போய் மட்டன் சுக்கா சாப்பிட்டா நாக்கில் வைக்க கரைஞ்சி போயிடும். இது வடிவாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. கேரளா ஸ்டைல்னா கேரளாவில் நான் மாட்டு சுக்கா வாங்கி சாப்பிட்றேன். கேரளா ஒன்று அந்த ஃபீலாக கொடுக்குது. நல்ல ஹார்டாக சூப்பராக இருக்குது. இறைச்சி கண்டாயா கொடுப்பில் கடி போடணும். கடித்து சாப்பிட்டா தான் இறைச்சி. கரைஞ்சி சாப்பிட்டா அது இறைச்சியில் எங்களுக்கு கடவுள் வேட்டப்பல்லுன்னு சொல்லி ஒன்று தந்துக்கிறார். அந்த பல் கடித்து இழுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. மட்டன் சுக்கா மோனிகா உறவிட்டாலும் மட்டன் சுக்கா என்ன தட்டி தூக்கி விட்டா. பாப்போம் அடுத்த என்ன சாமான் தானா? சில்லி ப்ரான். கலர் நல்லா இருக்கு. சில்லி ப்ரானை பார்க்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்தீங்கண்டா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, குழந்தை பிள்ளைகளை கூட்டி வந்தீங்கன்னா சிக்கன் மோனிகா வாங்கி சாப்பிடுங்க, சில்லி ப்ரான் வாங்கி சாப்பிடுங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஏன்னா அதில் ஆட் பண்ணிங்க சோஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச பாட்டுக்கும். சில கடையில் போய் இறாலை சாப்பிடும்போது இறால் வந்து பிளாஸ்டிக் மாதிரி கடிபடும். இங்கே அந்த ஃபீலில் அளவாக அவிஞ்சிருக்குது. அந்த சாப்பிடும்போது இறாலுன்ற வாசம் அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது.
இந்த 2 டிஷ்ஷும் குழந்தை பிள்ளைகளுக்கு இருக்கும். குழந்தைன்னா 10 வயது 12 வயது பிள்ளைகளுக்கு பிடிச்சா இருக்கும். மற்றது சில கடையில் போய் இறாலை வாங்கினா இறாலை கொஞ்சம் போட்டுட்டு மிளகாயையும் பெப்பரையும் வெங்காயத்தையும் மாட்டி கூட்டி விடுவாங்க. இதை படியாக பாருங்கள், நல்ல மனமாக இறால் போட்டிருக்கணும். மனமாக இருக்குது. இவ்வளோ புதுக்கடைன்னு தான் போட்டுச்சின வழியில் நல்லா மனமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அப்புறம் கொமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. ஒரு ஆள் இவர் அங்கே பார்க்குறா, என்னடா இவன் சாப்பிட வந்துட்டு இப்படி குறை சொல்கிறான்னு. குறை இல்லை, நிறையா தான் சொல்கிறேன். நல்ல மனமாக இறால் போட்டிருக்கணும். சூப்பராக இருக்குது. கருதுப்பா வேறு என்ன வாங்க? சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணி என்னத்தை சொல்ல, நீங்கள் சொல்லுவீங்க. இந்த செத்தல் மிளகாயை பார்த்தோன்னே சிந்தாமணி என்ன தட்டி தூக்கிட்டான். வேறு லெவல். எங்களோட பன்னி டீம் வந்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணியாக வாங்கி சாப்பிடுங்க. நல்ல நிறைய செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு சும்மா காரசாரமாக இருக்குது. இப்போ இதில் என்ன குறையண்டா, இந்த சாப்பாடுகளோட சேர்ந்து இந்த கட்டிங் குட்டிங் அடிக்கிறாங்களுக்கு கேட்டு சாப்பாடுலாம் தான் இருக்குது. என்ன கட்டிங் குட்டிங்க போகிறது? கட்டிங் குட்டிங் கமிங் சூன். அப்போ கட்டிங் குட்டிங் கமிங் சூன். இப்போ கட்டிங் குட்டிங் இல்லை, வெரி சூன் கட்டிங் குட்டிங் கமிங் சூன். கட்டிங் குட்டிங் எல்லாம் இந்த ஐட்டம் இந்த இறால், அந்த மீன் இருக்குல்ல சொர்க்க தங்கம். மீனெல்லாம் வேறு லெவல். மட்டன் சுக்கா அந்த மாதிரி இருக்குது. மட்டன் சுக்காலாம் ஒரு மாட்டமும் செய்யாங்க. அவிச்சிங்கன்னா டேஸ்ட் போயிடும். இதுதான் சுவை. அவ்வளோ அருமையாக இருக்குது. இவள் சிந்தாமணி எண்ணெய் போட்டு சிந்தாம தாளாட்டுறாள். அருமையாக இருக்குது. இன்னைக்கு கொமெண்ட்ஸ் எழுதுவாங்களா, என்ன விரலை சூப்பாங்க. நல்ல சாப்பாடுனா விரலை சூப்புற தப்பிடாப்பா. கொண்டு வாமா. மீன் பொழிச்சது மலையாள மாந்திரிகத்திൻ്റെ அல்லது மலையாள ஸ்டைலிൻ്റെ ஒரு ஹைலைட்டான சாப்பாடு எதுண்டா இந்த மீன் பொழிச்சது. எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் மீன் பொழிச்சது இருக்குண்டா அதை கண்டிப்பாக சாப்பிட்றேன். நான் உதாரணத்துக்கு நான் பாம்பிச்சு சாப்பிட்ருப்பேன், மெட்ராஸை சாப்பிட்ருப்பேன், இப்போ இங்கே சாப்பிட்றேன். இதை 35 வருஷமாக மலையாளி அவர் வந்து அந்த உங்களோட இந்த ஷெஃப் வந்து 35 வருஷம் இருந்தபடியாக இதில் உண்மையான வாழைத்தண்டுலேயே கட்டிக்கிறார். கயிறு போட்டு கட்டாமல் வாழைத்தண்டுலேயே போட்டு கட்டி மீன் பொழிச்சதான் அனுப்பிக்கிறார். பாப்பம் திறந்துடு சீசே கதவை. மசாலா எல்லாம் போட்டு க்ரீன் பண்ணி தக்காளி பழம் எல்லாம் மேலே வச்சு புறா செய்கிறார். ஆனால் எடுத்து கை வைக்கிறா, கை வச்சா கை போயிடும், அவ்வளவு சூடு. ஓ எல்லாத்தையும் நல்லா சொன்னாலும் சொல்லுவியல். உங்களோட நண்பர்கிட்ட கடை தானே நல்லா சொல்கிறீங்களேண்டு. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வேறு லெவல். சத்தியமாக மீன் அவிஞ்சு இங்கே கிட்ட கொண்டு காட்டையா, இந்த மசாலாவை கிட்ட கொண்டு காட்டு. மசாலா தெரியணும் வேண்டாம், சும்மா எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லாமல் மசாலா தெரியணும். பாருங்க, வேற லெவல். பார்த்தீங்களா? முதலாளி வச்சு செஞ்சு விட்டீங்க. என்ன ஒரு குறையும் இல்லை இதில். எப்போ நான் வீடியோ செய்கிறேன்னா அப்போ தான் உலகத்தில் உள்ள எல்லாரும் போக முடிப்பாங்க. அவ்வளவுக்கு சுவையாகவும் நல்ல வேலை நல்லவங்க அவிஞ்சு. இங்கே மசாலாவை கேமரா தம்பி காட்டையா, மசாலாவோட குழச்சி போட்டு சாப்பிடல. இனிமே காட்டுறேன் போகிறோங்க, அதுக்காக பாருங்க. அது கொடுக்குறா காட்டை. கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து விலைகளை சொர்க்கம் தாளாட்டுது. என்னென்னா முதலாளி, நீங்கள் மெயினாக கட்டிங் குட்டிங்க எடுத்துருங்க. இப்படி இவ்வளோ சுவையான சாப்பாட்டை கொடுக்கல
ஒரு வீரக்கீரை கொடுத்தா தான் அவங்களும் சந்தோஷமாக இந்த சுவையை என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ஆக்கள் ஏதாவது பெப்சி மேக்ஸ் ஒன்று கொடுத்தா தாராட்டம் அந்த மாதிரிங்க. சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன் பெப்சி மேக்ஸை கொண்டாடுறாங்க. ஐயோ சொல்லாமல் சொல்லியிருக்குவேன். டைரெக்டாக கேட்கல ஆயிரையா, டைரெக்டாக கேட்கல இவ்வளோ பிரச்சனை, சட்ட சிக்கல் இருக்குது. பெப்சி மேக்ஸ் வந்து குடித்தா அந்த உரைப்போட இந்த மீனை சாப்பிட்டுட்டு இந்த பெப்சி மேக்ஸை விட அப்படியெல்லாம் வெட்டி கொண்டு போகுது. எங்களுடைய ஆக்களை சொல்கிற மாதிரி வேணும். மலையாள ஸ்டைலில் மலையாளத்தில் வந்து மரவள்ளி கிழங்கு சொல்கிறதுன்னு சொன்னால் கப்பண்டு. இப்போ மரவள்ளி கிழங்குல ஒரு கறி தந்திக்கணும், வெள்ளைக்கறி மாதிரி தந்திக்கணும். மரவள்ளி கிழங்கும் கப்பா ஃபிஷ் கறியும். அப்போ இதை நான் டேஸ்ட்டை பார்க்க போகிறேன்டா, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட்டை பார்க்க போகிறேன். கப்பா கிழங்கா மரவள்ளி கிழங்கா பார்ப்பேன் டேஸ்ட். நல்லா இருக்குது. மரவள்ளி கிழங்கு சுருக்கமாக போனால் மரவள்ளி கிழங்கு வெள்ளைக்கறி என்ன அவையில் ஸ்டைலில் சேர்க்கணும், உரைப்பாக இருக்குது. மலையாளத்து கப்பக்கிழங்கு அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடணும். அது உண்மைதான். எங்கட ஊரில் சோறு புட்டு அதல் மாதிரி மலையாளத்தாக்கள் இப்படி செய்து போட்டு இந்த கப்பக்கிழங்க மரவள்ளி கிழங்கு இப்படி செய்துட்டு அதோட மீன்கறியோட சாப்பிடுவாங்க. இப்போ மீன்கறியும் கப்பக்கிழங்கும் என்ன சொல்லுதாண்டு. அந்த மாதிரி உண்மையாக தான் மரவள்ளி கிழங்கும் மீன் கறியும் பாருங்க காட்டையா. வேற லெவல். மீன்லைன் நல்ல உப்பு நல்லா சுவாரி இருக்குது. உரைப்புக்கு தான் அந்த மாதிரி சூப்பர் உரைப்பு. மரவள்ளி கிழங்க வெள்ளைக்கறி மாதிரி செய்து போட்டு நான் வச்சா மரவள்ளி கிழங்கு தனியாக சாப்பிட்றோண்டு. முதலாளி மீன் கறியும் இந்த மரவள்ளி கிழங்கு கப்பா கிழங்கும் காலமையில் வந்து மீன் கறி இது வாங்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. மரவள்ளி கிழங்கு சொல்லும் போது தெரிஞ்சுதான் கேட்டேன். வெளியில் தெரியுதா? நான் கேரளா போகிறேன் வாங்கி சாப்பிட்றேன். சூப்பர். சாப்பிட்டு இருப்பேன். நாங்கள் அடுத்தது வந்து ஓடல கொண்டாங்க வாங்கிட்டு ஆச்சி ஸ்பெஷல் சிக்கன். காது கேட்குது இல்லை? ஆச்சி ஸ்பெஷல் சிக்கன். ஆச்சின்ற நான் கடையின் பேர் ஆச்சி தானே. ஆச்சின்ற ஸ்பெஷல் சிக்கனா முட்டையோண்ட வெள்ளைக்கருவாக பொரிச்சு போட்டிருக்கேன் நம்ம மேலுக்கு. சரியோ ஆச்சி ஸ்பெஷல் சிக்கனா பாபம். அங்கால முதலாளி சொல்கிறேன் செஃப்கிட்ட அதை அப்படி உயர்ச்சிக்கு மட்டும் இப்படி நல்லா செய்ய கொடுக்குறா, எங்களுக்கு நல்லா செய்ய தரா இல்லையாண்டு. நல்லா இருக்குமையா அதில் எலும்போட பொரிஞ்சுக்கணும். ஆச்சின்ற ஸ்பெஷல் நல்லா இருக்குது. கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது அண்ணா, கொஞ்சம் எண்ணெய் பிடிப்பாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆச்சி ஸ்பெஷல் நல்லா இருக்குது. சூப்பர். அடுத்த வந்து ஓடலை.